அம்மா வீடியோ போட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான் ஒருத்தன் கமாண்டில் வந்துட்டீங்களாடா. நான் தான் என்ன சொன்னேன், நான் நல்ல விதமாக தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லி தானே போட்டேன். நான் தேவையில்லாத எதுக்கு பேடாக கமெண்ட் பண்ணுறேன். மனுஷை போய் கேளு வீடியோ போடு அப்படின்னா அவனே ஒரு கிறுக்கேன். அவங்ககிட்ட நான் எதுக்கு போய் கேட்கணும்? கிறுக்கிட்ட எதுக்கு கேட்கணும்? நான் தெரியாமல் கேட்குறேன். நான் நல்ல விதமாக தான் பேசி வீடியோ போட்டிருக்கிறேன். தேவையில்லாத அவனை உள்ளே இழுக்காதீங்க. அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ நான் கசகசன்னு பேசிடுவேன். நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்து நல்ல விதமாக வீடியோ போடலாம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். விடமாட்டேங்களா நடக்குது? எங்கேருந்துடா வருவீங்க? இல்லை எரியுதா உங்களுக்கு? இல்லை குத்துதா? இல்லை நல்ல விதமாக வீடியோ போடுறக்கே விடமாட்டீங்களா? இல்லை தெரியாமல் கேட்குறேன். அவனை எதுக்கு நான் போய் கேட்கணும்? அவனே பேசாமல் தோட்டத்தில் மவுண்டியை பிடிச்சிட்டு இருக்கிறான். அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். என்னைய எங்கிட்ட அவனை பற்றி சொல்கிறது, அவங்ககிட்ட போய் என்னையை பற்றி சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இடையில இலவசனை இழுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. புரியுதா? அப்போ நான் கசகசன்னு பேசிடுவேன். அப்போ நான் உங்களுக்கு பேசுகிறத வச்சுட்டு நல்லா என் வீடியோ பார்க்குறவங்களும் என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவங்களும் நினச்சிக்குவாங்க. நான் பேடாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்து கமெண்ட் பண்ணு தம்பி, உனக்கு தான் சொல்கிறேன். பார்த்து கமெண்ட் பண்ணு சரியா? ரெண்டும் கோர்த்து விடாத, அவ்வளோதான். என்ன நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் இந்த மாதிரி தோட்டத்தில் தான் மனுஷ் எங்கேயும் போகல, இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாரு, தெரியுதா? அவன் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நான் அவன் மம்டியை பிடிச்சி கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நான் மேலே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதை செடியை பிடுங்கு, நிறையா இந்த தேவையில்லாத செடியெல்லாம் நிறையா இருக்குது, அதை பிடுங்க சொல்லியிருக்கிறேன். அடியில் உட்காந்து பிடுங்கிட்டு இருக்கிறான். இப்போ பாருங்கள், நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் அவனை.